ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 58,000 கனஅடியாக குறைந்த நீர்வரத்து. அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 5வது நாளாக நீடிப்பு. (136 அடியை எட்டிய முல்லை பெரியாறு அணை திறக்கப்பட்டது. 13 மதகுகள் திறக்கப்பட்டு வண்டி பெரியார் வழியாக வினாடிக்கு 250 கனஅடி நீர் வெளியேற்றம். அவசர நிலை பிரகடனத்தின் மூலம் அரசியல் அமைப்பின் ஆன்மாவை கொலை செய்துவிட்டதாக காங்கிரஸ் மீது பிரதமர் மோடி தாக்கு. நீதித்துறைக்கு அழுத்தம் கொடுத்து பொம்மை போல ஆட்டுவிப்பதாகவும் எமர்ஜென்சி காலத்தை குறிப்பிட்டு மன் கி பாத் உரை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 8 தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். கீழடி வாழ்வியல் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சங்க இலக்கியம் சொற்களால் வெடித்த வாழ்வியல் எல்லாம் சான்றாக நிறுவப்பட்டதாக மகிழ்ச்சி. கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை ஆய்வு செய்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதனின் முகம் வடிவமைப்பு. இதற்கு பின்னாவது கீழடி அறிக்கையை மத்திய அரசு வெளியிடுமா என அமைச்சர் தங்கம் தென்னரசு கேள்வி. வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித மின் கட்டண உயர்வும் இல்லை என மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். 100 யூனிட் இலவச மின்சாரம் உள்ளிட்ட சலுகைகள் தொடரும் என சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திக்கு முற்றுப்புள்ளி. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் அமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் அவமதிப்பு. மின் பகிர்மான அலுவலக திறப்பு விழாவில் ஜெயலலிதாவின் புகைப்படங்களை அதிகாரிகள் அகற்றி குப்பையில் வீசியதாக கூறப்படுவதால் அதிர்ச்சி. ஜெயலலிதாவின் புகைப்படங்களை குப்பை தொட்டியில் வீசிவிட்டால் அவருடைய சாதனைகளை மறைத்துவிட முடியுமா என அதிமுக கண்டனம். முந்தைய திமுக ஆட்சியில் இருண்டு போய் கிடந்த தமிழ்நாட்டை ஒளிரூட்டும் மின்மிகை மாநிலமாக மாற்றியவர் ஜெயலலிதா என புகழார். நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழை பரவியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடக்கு வடகிழக்கு மாநிலங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யலாம் எனவும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வரும் 5ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் கணிப்பு. MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாள். கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்கலாம். விசாரணையின் போது கோயில் ஊழியர் மரணித்ததாக கூறப்படும் விவகாரத்தில் திருப்புவனம் காவல் நிலைய போலீசார் 6 பேர் அதிரடியாக சஸ்பெண்ட். இளைஞரின் உயிரிழப்பு குறித்து வெளிப்படையான விசாரணைக்கு உத்தரவிட்டார் சிவகங்கை மாவட்ட SP ஆஷித் ராவத். திருப்புவனத்தில் விசாரணையின் போது கோவில் ஊழியர் மரணித்த சம்பவம். சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 6 காவலர்களிடமும் நீதிபதி நேரில் விசாரணை. திருப்புவனத்தில் கோயில் ஊழியர் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து உறவினர்கள் சாலை மறியல். பேச்சுவார்த்தைக்கு சென்ற மாவட்ட SP-யிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜெய்பீம் படம் பார்த்து சினிமா விமர்சனம் எழுதிய முதலமைச்சர் எங்கே என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. மடபுரம் கோவில் காவலாளி அஜித்குமார்
போலீஸ் விசாரணையின் போது உயிரிழந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை. திமுக ஆட்சியில் சாத்தான்குளம் காவல் நிலைய மரணம் போன்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். திமுக ஆட்சியில் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 28 பேர் காவல் நிலையங்களில் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக குற்றச்சாட்டு. காவல் நிலையத்திற்கு வந்தாலே ஏழை எளியோரின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்ற நிலையென தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. மடபுரம் கோவில் ஊழியர் அஜித்குமாரை விசாரணை என்ற போர்வையில் 2 நாட்களாக அடித்து துன்புறுத்தியதால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எனவும் பதிவு. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவே என கூறி பதவி பெற்ற நயினார் நாகேந்திரன் அதற்கு முன்பு எங்களிடம் என்னவெல்லாம் பேசினார் தெரியுமா? அதிமுக பாஜக கூட்டணி பஞ்சாயத்துகளை முடித்துவிட்டு பிறகு எங்களை பற்றி பேசலாம் எனவும் அமைச்சர் KN நேரு விமர்சனம். சொல்லிதான் அவர் இந்த பதவிக்கே வந்திருக்காரு. இல்லன்னா அந்த பதவி சொல்லணும், அந்த பதவி அவர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் எங்களுக்கு கொஞ்ச நாள் தனியா என்ன சொன்னார்னு எங்களுக்கு தான் தெரியும். அமைச்சர் கூட்ட அமைச்சரவையா தனி அமைச்சரவையான்னு அவரை சொல்லு. அதுக்கப்புறம் எங்க கிட்ட வர சொல்லுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை முடிச்சுக்கிட்டு வர சொல்லுங்க. அரசு பள்ளிகளின் நுழைவு வாயில்களில் CCTV கேமராக்களை பொருத்த நடவடிக்கை. சமூக விரோத செயல்களை தடுக்க ஏற்பாடு என அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். ஏற்கனவே பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அட்லீஸ்ட் வெளியில் அந்த என்ட்ரன்ஸ் கிட்டனாச்சும் வைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் பேசியிருக்கோம். அது மிக விரைவாக அதுக்கான இதுவும் கண்டிப்பாக பண்ணுவோம். ராமதாஸ் உடனான தனது சந்திப்பு குறித்து அன்புமணி பேசியது வருத்தம் அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. பாமகவில் சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை எனவும் இந்தியா கூட்டணி வலுவாக உள்ளது எனவும் திட்டவட்டம். சந்திச்சோம். அவர் இதை மகிழ்ச்சியோட பாராட்டி இருக்கணும். இதை அரசியலாக்குறது தான் மிகவும் வேதனையா இருக்கு. திமுகவுக்கு என்ன சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு? திமுகவுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ எங்களுக்கு கூட்டணியில் கட்சிகள் இல்லை, இன்னும் தேவை இருக்கு அப்படின்றதுக்கு சூழ்ச்சியா? அது மாதிரி சூழ்ச்சியே இல்லையே. இந்தியா கூட்டணியை பற்றி வலிமையா இருக்கிறோம். எங்க கூட்டணி என்பது அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்கான கூட்டணி. சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நூல் வெளியீட்டு விழாவில் தேமுதிக பொருளாளர் சுதீஷ் பங்கேற்பு. நண்பர் என்ற முறையில் பங்கேற்றதால் கட்சிக்கும் கூட்டணிக்கும் தொடர்பில்லை என பிரேமலதா விளக்கம். அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷுடைய நண்பருங்க. அவர் இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் வரவேற்புக்குரியதுதான் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கருத்து. பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி இருப்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்திலும் அதுபோல நடந்தால் நல்லதுதான் எனவும் பேட்டி. என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலையும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. கேரள மாநிலத்தில் ஓராண்டுக்கு முன் கொலை செய்யப்பட்ட நபர் நீலகிரியில் புதைப்பு. நண்பர்களை தாக்கியும் கத்தியால் குத்தியும் கொன்று புதைத்தது விசாரணையில் அம்பலம். ஞாயிறு விடுமுறையை பல்வேறு சுற்றுலா பகுதிகளுக்கும் சென்று கழித்த மக்கள் குடும்பமாக சென்று மகிழ்ந்து குதூகலம். ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவில் தேரோட்டத்தின் 3வது நாள் கோலாகலம். முழுக்க பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. ஹரியானாவின் அம்பாலாவில் விடிய கொட்டி தீர்த்த மழையால் பல பகுதிகளிலும் வெள்ளம்.
சாலைகள் முழுவதையும் நீர் ஆக்கிரமித்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம். உத்தராகண்டில் வெள்ளம் ஆர்ப்பரிப்பதால் கடல் போல காட்சியளிக்கும் கங்கை ஆறு தொடர்ந்து அபாய அளவை தாண்டி பாய்வதால் கரையோர மக்கள் வெளியேற்றம். மத்திய பிரதேசத்தில் எல் வடிவத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கப்பட்ட விவகாரம். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர்கள் 2 உள்ளிட்ட 8 இன்ஜினியர்கள் சஸ்பெண்ட். வங்கதேசத்தில் இந்தியாவை சேர்ந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். அரசியல் கட்சி நிர்வாகி உட்பட 5 பேர் சிறையில் அடைப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொண்டு வந்துள்ள வரி மற்றும் செலவின மசோதா பைத்தியக்காரத்தனமானது மட்டுமல்ல, அழிவுக்கும் வழிவகுக்கும் என எலான் மஸ்க் குற்றச்சாட்டு. லட்சக்கணக்கான அமெரிக்கர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சாடல். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆத்மநாத சுவாமி ஆணி திருமஞ்சன திருத்தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து பரவசம். No, 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 no.